அனைவருக்கும் வணக்கம். நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணான். ஃப்ரெண்டு தான், ஆனால் கொஞ்சம் தற்கூரி. நான் என்டிகே சப்போர்ட்ரு, அவன் டிவிகே சப்போர்ட்ரு. நானும் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னடா இந்த மாதிரி சீமானு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணிலாம் அம்பாசமுத்திர தொகுதியில் இடைத்தேர்தல் நிற்க போகிறாராமே, என்னடா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். அவனுக்கு பொது வேட்பாளர்னா என்ன, கூட்டணினா என்னன்னே தெரில. அந்தளவு தான் அவனோட அரசியல் அறிவு. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், கூட்டணிலாம் இல்லைடா, அம்பாசமுத்திர தொகுதியில் எங்கள் கட்சி சார்பாக சீமா நிற்கிறாரு, அது உண்மை தான். ஆனால் பொது வேட்பாளராகவும் இல்லை, அந்த கூட்டணியில் சேரவும் மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிட்டேன். அப்படி இருந்தால் அவன் சமாதானமாகலாம். அதுமாரி ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டேன். நீங்களாம் என்னடா பேசுகிறீங்க, உங்களுக்கெல்லாம் பேச தெரியவே இல்லை, நீ தலைநிதியை வாங்கி தானே கட்சி நடத்துகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். ஆமாப்பா, செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் விஜயம் இல்லை, ஆதவர்ஜனாவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு 10 கேள்வி கேட்டேன். அதுக்கு வழக்கம் போல் மலுப்பில் மட்டுமே தான் பதிலாக சொன்னேன். ஆனால் நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம். இப்போ அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு வெறும் பதில் மட்டும் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு மலுப்புற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. என்னன்னா, கேள்வி ஒன்று, ஏன்டா இப்படி கரண்ட்டை ஓயாமல் கட் ஆகுது அப்படின்னு கேட்டேன். பெருநகரம் மட்டும் இல்லை, சிறு கிராமங்கள்லேயும் கரண்ட் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கட் ஆகுது, ஏன்டான்னு கேட்டேன். கேள்வி 2, பாலியல் வன்கொடுமை அதிகமாகிக்கிட்டே வருது, அதில் முக்கிய குற்றவாளியாக உங்கள் கட்சி நிர்வாகிகளே இருக்காங்க, அதுக்கு உன்னோட பதில் என்னடான்னு கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லலாம். கேள்வி 3, பிஜேபி கொள்கை எதிரின்னு எல்லா மீடியாலையும் சொன்னார், இப்போ கூட்டணியுடனே நல்லிணக்கமாக இருக்கணும், அவங்களோட பகையை வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு, ஏன்டா அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லலாம். டிஎம்கே எதிர்த்து தான் நின்றீங்க, இப்போ சிஎம் ஆகணுன்றதுக்காண்டி டிஎம்கே கூட்டணி இருக்கிற எல்லாத்தையும் வளைச்சி போட்டு அதனால சிஎம் ஆகி நிற்கிறீங்க, இது ஏன்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் அவன் பதில் சொல்லலாம். ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாத்தையும் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி ரிசைன் பண்ண வச்சு அவங்க ஏன்டா உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாக்கலான்னு கேட்டேன். அதுக்கும் அவன் பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி, இதுவரை இந்தியாவிலேயே ப்ரெஸ் மீட்டை சந்திக்காத ஒரே சிஎம் உங்களால் தான் இருக்கார், உன்னோட பதில் நடான்னு கேட்டேன். அதுக்கும் அவன் பதில் சொல்லலாம். விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாப்புல, ஆனால் அவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றாரியே, இதுக்கு உன்னோட பதில் நடான்னு கேட்டேன். அதுக்கும் எந்த பதிலும் வரல. அடுத்த கேள்வி, ஜனநாயகன் ப்ரொடியூசரை ஒரு கர்நாடகக்காரனா தமிழ்நாட்டோட சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு அமைச்சிருக்காரு, இதுக்கு என்னடா பதில்னு கேட்டேன். அதுக்கும் அவன் பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி, திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்ததுக்கப்புறமும் பழைய இதே தொடரும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறாருடா, அதுக்கு விஜய் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலையே, என்னடா பதில்னு கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லலாம். கடைசி கேள்வி, ஃபோட்டோவாக போடுறேன், இதுக்கும் பதில் என்னென்னா சொல்லவே இல்லை. இதுக்கு நீங்களாச்சும் சொல்லுங்கள், பதில் மட்டும் சொல்லுங்கள்.